நாகர்கோவில் பருத்திவிளை ஜங்ஷன் ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்ல 79 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சூப்பர்பான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். இதோட பட்ஜெட் 79 lakhs. ஒரு கிழக்கு பார்த்த வீடு, 2.75 சென்ஸ், அதாவது 2.25 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு, 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஒரு 40 வருஷமா ஃபீல்டில் அனுபவம் உள்ள ஒரு பில்டரை நேரில் பார்த்து உங்களுக்கு பேசும்போது தெரியும். சென்னையில் ஊர்லேயே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாலே வீடு கட்டி வித்த ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த சரியான நல்ல பில்டரு, நல்ல குவாலிட்டியாக கட்டப்பட்ட ஒரு வீடு. வீட்டோட பட்ஜெட் 79 லட்சம் ரூபா. வெரி வெரி ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஃபைனல் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். 2200 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு இப்போ இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனில் 55 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த இடத்துக்கு கிட்ட ஒரு 11 ரூபா போகுது, 12 ரூபா, 10 ரூபா வச்சு பார்த்தாலே 27 ரூபா, கிட்டத்தட்ட 80 ரூபாய் வந்துடும். ஸோ உங்களுக்கு கணக்கு பார்க்கும்போது லாபம் தான். நிறைய பேர் குவாலிட்டி இருக்காதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ லேண்டை கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் வாங்க முடியும். ஓன் லேபர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். காஸ்ட் எஃபெக்டிவாக குவாலிட்டியான ஹோம்ஸ் கொடுக்கும்போது தான் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். நீ வாங்க உள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பிரம்மாண்டமான சூப்பர்பான ஒரு ஹாலு, வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, நல்ல ஹை குவாலிட்டியான சூப்பர் டைல்ஸு. ஸோ இந்த டோர் எல்லாமே டீக்கு, நல்ல ப்ராப்பராக அழகான டீக் வுட்டில் போட்டு நல்ல சூப்பர்பாக பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கைஸ்க்கு கீழே நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கான ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த லாக்ஸில் பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த லாக்ஸில் எல்லாமே, இந்த லாக் எல்லாமே ரொம்ப சிம்பிளான லாக்ஸ் தான் இருந்திருக்கும். இந்த லாக் எல்லாம் பாருங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான அழகான செட்டிங்ஸ் உள்ள ஒரு லாக். அதனால நல்ல 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 குவாலிட்டியாக பார்த்து சூப்பராக பண்ண ஒரு வீடு. ஹாலோட சைஸு 18க்கு 14ங்கிற சைஸில் நல்ல நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. டிவி யூனிட்டுமே அழகாக செட்டப் பண்ணிட்டாங்க. டிவி யூனிட்டில் எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் தாராளமாக வைக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு இங்கேயுமே ஸ்டோரேஜுக்கான இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி வரைக்கும் ஸ்டேர்கேஸ் ரெயிலிங்ஸ் உள்ளேயே போட்டு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ப்ளஸ் 12 mm டெம்பர்ட் நல்ல ரிஜிடான கிளாஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. 2 ஃபேனுமே அழகாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சீலிங்லேயே சூப்பராக லைட்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அதிகமான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணாமல் சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்லேயே வீடை ரொம்ப ப்ரெசன்டபிளாக அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கிச்சன் பார்க்கலாம். ஸோ இது கிச்சன் ப்ளஸ் டைனிங். இந்த டைனிங் செப்பரேஷன் இருக்கிறதுனால கிச்சன் உங்களுக்கு சின்னதாக தெரியும். இது ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வுட்டு தான், தாராளமாக இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சனை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனை சுற்றி ஃபுல்லாகவே ஃப்ளோரில் டைல்ஸை ஒட்டிட்டாங்க. ஏன்னா கிச்சன் அழுக்காகிற இடம். ஏன்னா இதோட காஸ்ட்டு எப்படி ஒர்த்துன்னு தான் பார்க்கலாம். கிச்சனுக்கு உள்ள இருக்க கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் பண்ணி கிச்சனுக்கு உள்ள இருக்க அவ்வளோ செட்டப்லையுமே நீட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. நல்ல சரியான ஒரு பிளைவுட்ல தான், நல்ல வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ். ஸ்டோர் ரூம் இல்லாத குறைக்கு எவ்வளோ வேணாலும், எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இந்த கிச்சனில் வைக்க முடியும். இது ஒரு குறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது கன்சிடர் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய ஓப்பன் கிச்சன் ப்ளஸ் டைனிங், ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்துருந்து சமைக்கிற மாதிரி உள்ள ஒரு செட்டப்பு. ஸோ இதில் தான் நீங்கள் ஸ்டவ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டவ் இந்த ஃப்ளாட்டான நார்மல் உள்ளே வைக்கிற ஸ்டவ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதை நம்மளே செட்டப் பண்ணி தந்துடலாம். சிம்னிக்கான ப்ரொவிஷன், எல்லா ப்ரொவிஷனுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நல்ல வீடு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இது ஒரு காமன் பாத்ரூம் தான் இதுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கெஸ்ட் யாராச்சும் வந்தால் ரூம்குள்ளே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமன் பாத்ரூம்னால இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லாதது ஒரு பெரிய குறையா இருக்காது. ஏன்னா வெளியே போன உடனே இந்த டோரை திறந்தா அதில் பாத்ரூம். ஸோ அது ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ கிளாஸாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிளைவுட் வச்சு அருமையாக பண்ணிட்டாங்க. இந்த ஹாலோட சைஸ் 14க்கு 12ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர்பான ஒரு ஹாலு. எல்லாமே அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வரும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி எக்ஸாக்டாக பிளானில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அருமையாக பண்ணலாம். ஸோ சீலிங் எல்லாம் பாருங்கள், அழகான ஃபால் சீலிங், சிம்பிளான ஒரு உடன் டெக்ஸ்சர் தீமில் ரொம்ப 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 நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டன் இது பேஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு உள்ள பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 3 பெட்ரூம் வீடு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு குவாலிட்டியான லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும். நல்ல நெய்பர்ஹுட், மாடியில் போயிட்டு நெய்பர்ஹுட்டை காமிக்கிறேன். நல்ல நெய்பர்ஹுட் அண்ட் பருத்திவளை மெயின் ரோட்லேருந்து நல்லா போனால் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும், 1 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். ஸோ புறவாசல் இந்த பக்கம்லாம் வீட்டை 2.25 சென்ட் லேண்டுனாலும் ரொம்ப 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 அழகாக பிளான் பண்ணி கட்டினதுனால வீட்டை தாராளமாக சுற்றி வரலாம். ஸோ இப்படியுமே வீட்டை சுற்றி வரலாம், இப்படியே சுற்றி வரலாம். அவ்வளோ வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஹோம். அண்ட் நெய்பர்ஹுட்லாம் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான மக்கள், நல்ல தரமான அங்கே இருக்கிற ஒரு டிடிசிபி லே அவுட்டு தான். ஸோ இந்த வீட்டை 2.25 சென்ட்னாலும் 2.25 சென்ட்னு உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அவ்வளவு நிறைஞ்சு கட்டின தரமான வீடு. ஸோ ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் கிரானைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட்ஸ் சைடில் டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்டிஸ்கிட் டைப்பில் ரொம்ப 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 நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் மேலேயுமே வந்துடுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வீட்டுக்கு. ஸோ கெஸ்ட் எல்லாம் வரும்போது இங்கே இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒரே ஃப்ளோர் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு ஹால் பாருங்கள். ஸோ இந்த 2 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். ஸோ இதோட தீமே ரொம்ப அழகாகவே இருக்குவாங்க. ஃபுல்லாக லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி அது ஒரு சுவர் மாதிரியே பண்ணி ரொம்ப அழகான தீமில் நல்ல அழகான ஒரு வீடு. பார்த்து கட்டின வீடு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்புமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கிரே தீமில் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் லாமிட்டோட ஃபிட்டிங்ஸு, கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு எல்லாமே தரமாக ரொம்ப 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 நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது அடுத்தது 11க்கு 16 சைஸில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேஷியஸான இன்னொரு பெட்ரூம், சூப்பரான ஒரு பெட்ரூம் வந்து பாருங்கள். அப்போ தான் அந்த வீட்டோட இதை குவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப அதிகமான ஒர்க்கும் பண்ணாமல், ரொம்ப அண்டர் ஒர்க்கும் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல அமைப்பான ஒரு வீடு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது மறைவாக, இந்த பக்கம் அழகாக வச்சுக்கலாம். ரொம்ப பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பட்ஜெட் போக முடியாது, அரௌண்ட் 75 தான் அவங்க பட்ஜெட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து பார்க்கலாம். ஒரு 75 lakhs தான் எனக்கு பட்ஜெட்டு. நல்ல குவாலிட்டியான ஒரு 3 பெட்ரூம் வேணும்னா வந்து பார்க்கலாம். பாத்ரூம்லாம் சேம் தான், லாமிட் ஃபிட்டிங்ஸு, நல்ல அழகான தீமில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 2-3 ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிராம்ப்டனோடது. ஸோ இந்த சீலிங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக நான் சொன்னது தான், மொட்டை மாடிக்கு போகிற படி உள்ளேயே இருக்குது. ஸோ உள்ளேயே வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி மேலே போகிறது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ப்ளஸ் கண்ணாடியிலே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பேஸ் சேவ் பண்ணதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கும். இப்போ சைடில் வெளியே எங்கேயோ வேலை போன பிறகு படியை போடணும்னா அது கொஞ்சம் ஸ்பேஸை எடுத்துருக்கும். ஸோ உள்ளே இருக்க அழகாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. பால்கனி நல்ல ஸ்பேஷியஸான சூப்பரான ஒரு பால்கனி, அழகான ஒரு சிம்பிளான ஒரு சீலிங் ஒர்க்கு எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் இதில் கூட குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அழகாக டைல்ஸை வச்சு ஒரு சின்ன க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான அழகான ஒரு பால்கனி தான். ஸோ இந்த குறையும் இதான் நெய்பர்ஹுட் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல பாஷான பெரிய பெரிய ப்ரீமியம் வீடுகள் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நெய்பர்ஹுட் தான். நெய்பர்ஹுட் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு சூப்பர்பான குவாலிட்டியான கிளாஸான நல்ல ஒரு நெய்பர்ஹுட்டு. இனி மாடியில் போய் பார்க்கலாம். ஹோம் டூர் வேணும்னா ஹோம் டூர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஹோம் டூரும் எடுத்து போடுறோம். ஸோ மேலே ஒரு ரூம் எடுக்கணுன்னாலும் 4வது பெட்ரூம் எடுக்கணுன்னாலும் ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டப்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷினை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு வெளியே சூப்பராக காய போட்டுடலாம். துணி காய போடுறதுக்கு இப்போ நிழலில் போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. கயிறு மட்டும் கட்டணும், கையால் தான் துவைக்கணும். எங்கள் அப்பா எல்லாம் கையால் தான் துவைச்சாலும் துணி போடுவேன்னு சொல்லுவாப்புல. கையால் தான் துவைக்கணும்னா இது. ஸோ நல்ல வெயில் இந்த இடத்துல இருக்கும், பெரிய வெக்க இல்லை, நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ ஈவினிங் டைம்லலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காரணுன்னா அழகாக வந்து உட்காரலாம். இதை ஒரு ரூமாக மாற்றணுன்னாலும் தாராளமாக ரூமாக மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது என்ன க்ளோஸ் பண்ணாலே ரூம் தான்,
ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக இதை செட் பண்ணணும், இது தூக்கி போட்டு ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக செட் பண்ணணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மாடி நல்லா பச்சை பசேல்னு அழகாகவே இருக்குது. நல்ல ஒரு வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. 79 லட்ச ரூபா தான். 79 லட்ச ரூபாய்க்கு லாபமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப லாபம். டேங்க் 2 டேங்க் போர் வாட்டருக்கும் நார்மலான முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளையும் இருக்குது. இது கார்பரேஷன் லிமிட்டில் வருது. ஸோ அந்த இதுவுமே உங்களுக்கு எல்லா சப்ளைஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கம்மிங் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பால்கனியில் போய் கூட ஈவினிங் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம், அப்படி ஒரு ஆக்சஸ்மே இருக்குது. ஸோ வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடு வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், லோனுமே அரேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த வீட்டுக்கு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஃபுல் லோனே போடலாம். ஃபுல் லோன் மீன்ஸ் ஒரு 70 ரூபா கிட்ட வரைக்கும் கூட லோன் போடலாம். ஒரு 10 ரூபா 15 ரூபா இருந்தாலே 10 லட்ச ரூபா இருந்தாலே இந்த வீட்டை உங்களால் வாங்க முடியும். So thank you so much for watching the video till the end. This is Nitish signing off. See you in the next video. Please support, subscribe, follow, the bell button notification வர மாதிரி எல்லாமே அமைக்கி வச்சுக்கோங்க. Thank you. Bye.